சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து NEP-ய ஸ்டேட் கவர்ன்மென்ட்டோட ஆத்தரைசேஷன் இல்லாம வந்து என்ஃபோர்ஸ் பண்ணலாமான்னு பார்த்தா, பாலிசி ஃபார்மேஷன். NEP பாலிசிய பொறுத்தவரைக்கும் சென்ட்ரல் கவர்ன்மெண்ட் வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து ரெக்கமெண்ட் தான் பண்ண முடியும். லைக் நாங்க வந்து ஃபண்டிங்லாம் தரோம் அப்டிங்கிற மாதிரி இதுக்கு ஒரு செப்பரேட் ஸ்கீம் இருக்கு, புரோகிராம் இருக்குன்னு அவங்கனால சொல்ல மட்டும் தான் முடியும். பட் ஆனா ஸ்டேட் கவர்ன்மெண்ட் கிட்ட தான் எல்லா அத்தாரிட்டியும் இருக்கு. அவங்கனால அக்செப்ட்டோ, மாடிஃபையோ இல்ல ரிஜெக்ட்டோ பண்றதுக்கு. அவங்கவங்களோட எஜுகேஷன் பிரையாரிட்டீஸ பொறுத்து. அடுத்த கொஸ்டின். நம்ம வந்து இந்த NEP-ய ரிஜெக்ட் பண்ணா ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் கவர்ன்மென்ட்னால லீகலா இந்த ஒரு பாலிசிய வந்து நம்ம ஸ்டேட்குள்ள என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஆனா, அவங்க வந்து இதுக்கு ஆப்போசிட்டா பண்ற விதமா அந்த நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ் இருக்குல்ல. ஸ்கூல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மென்ட் அண்ட் சேலரி டீச்சர்ஸோட சேலரியோட ஃபண்ட்ஸ். இத வந்து ஹோல்ட் பண்ண முடியும். லைக் சமக்ரா சிக்ஷா அபியான்ங்கிற ஒரு ஸ்கீம் கீழ நமக்கு வர வேண்டிய ஃபண்ட்ஸ்லாம் வந்து ஹோல்ட் பண்ணி வைக்க முடியும். சோ தட் நீங்க நீங்க வந்து நாங்க சொன்ன பாலிசிய வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணல. சோ அதனால நாங்க ஃபண்ட்ஸ் ஹோல்ட் பண்றோம். அந்த மாதிரி கான்செப்ட். ஓகே. லீகலா பார்த்தா சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, கான்கரண்ட் லிஸ்ட்ட பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்ன்மென்ட்க்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. அவங்களோட எஜுகேஷன் பாலிசி வந்து எஜுகேஷன் சிஸ்டம வந்து அமைச்சுக்கிறதுக்கு. ஸ்டேட்ஸ்க்குமே அவங்களுக்கு அட்டானமி இருக்கு அப்டிங்கிற மாரி தான் வந்து சுப்ரீம் கோர்ட்டும் சொல்லுது. ஃபைனலா வந்து யார்ட்ட தான் பவர் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு இந்த NEP-ய பொறுத்தவரைக்கும் ஸ்டேட் கவர்ன்மென்ட் கிட்ட தான் பவர் இருக்கு.